நம்முடைய தேவன் நல்லவர். நான் திருநெல்வேலி சபைக்கு அடுத்தபடியாக அதிகமாய் பிரசங்கம் பண்ணின ஒரு சபை உண்டானால் அது என்னுடைய நண்பருடைய சபையாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மழை காலத்தில் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டாலும் நாம் மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை தேடுவதற்கு ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆயத்தப்படுத்தி முன்குறித்து கொடுத்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நல்லவர், அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறார். இந்த புதிய வருஷத்தில் நான் முதல் முறையாக உங்களை பார்க்கிறபடினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய ஹாப்பி நியூ இயரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வருஷமாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் நீங்கள் பயப்படுற மாதிரி வந்தாலும் ஸ்தோத்திரம். நான் ஒரு 21 நாள் நவம்பர் மாதம் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், கோவமா எதுவும் சொல்லிடாதீங்க, ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே, ஏன்னா எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் அந்த வார்த்தை பலிக்கும், ஆகையால் எனக்கு ஒரு நல்ல வார்த்தை தாங்க ஆண்டவரே, ஒரு வசனம் தாங்க ஆண்டவரேன்னு ரொம்ப தாழ்த்தி உபவாசம் பண்ணி உண்மையாக உருக்கமாக ஜோம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் கூட கொடுக்கல, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கிடைத்தது. ஒரு வார்த்தை கிடைத்தது. அந்த வார்த்தை எபனேசர் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். நான் பைபிள் எடுத்து தேடினேன் எங்கெல்லாம் எபனேசர் இருக்குன்னு. ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரே ஒரு இடத்துல தான் எபனேசர் வருது. நம்ம அந்த எபனேசரை நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸ்தோத்திரம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல, இன்னும் 2 இடத்துல வருது. அப்படின்னா அது வந்து ஒரு ஊர் பேரை சொல்கிற மாதிரி. யூதேயாவின் ஆயிரங்களுக்குள்ளே சிறிதான ஒரு கிராமத்தை போல அந்த எபனேசர் இருக்குது. ஆனால் இந்த வாசிக்க கேட்ட வேத வசனத்தில் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அந்த எபனேசர் ரொம்ப பிரத்யேகமாய் வெளிப்பட்டது. அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்களும் வேதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பெயரிட்டான். நீங்க சொல்லுங்க பாப்போம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர். பிரைஸ் தி லார்ட். சரி. எனக்கு இல்லை, அதில் போட்டிருக்கு எங்களுக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஃபார் சிங்கிள் மேன். தீர்க்கதரிசி சொல்லும்போது தனி மனிதனுக்கு அல்ல, அவர் மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றாரு. எங்களுக்கு அப்படித்தானே போட்டிருக்கு. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அதனால நான் இந்த ஆண்டுக்கு என்ன தெரியுமா பெயர் வச்சிருக்கேன்? தேவ உதவியின் ஆண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமாம், அந்த திறந்த வாசல் வழியாய் போவதற்கு தேவனுடைய உதவி தேவையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமாம், யாராவது உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். இந்த வருஷம் கர்த்தரே உங்களை தேடி வந்து சொல்கிறார், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அப்படி சொன்னார். நான் உனக்கு உதவி செய்கிறேன். எப்போ அது போதும். அவர் உதவி செஞ்சா எத்தனை கடலை வேணாலும் கடக்கலாம், எவ்வளோ தண்ணீரை வேணாலும் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எவ்வளோ தீய வேணாலும் தாண்டி வரலாம். கர்த்தர் உதவி செய்வேன் என்று சொன்னால் அது போதும். எவ்வளோ பெரிய கொரோனாவையும் தாண்டி வரலாம். அதை விட பெரிய வைரஸ் ஒன்று வருதுன்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம ஜெயித்து வரலாம், தேவனுடைய உதவி ஒத்தாசை இருக்கும்போது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு ஒரு கடுமையான சிச்சுவேஷன். ஸ்தோத்திரம். அந்த கடுமையான சிச்சுவேஷனில் கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வார்த்தை சொல்றாரு. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படிங்கிற வார்த்தையினுடைய இன்னொரு பகுதி, ஒரு காயினுடைய இன்னொரு பகுதி இருக்குமானால் அது என்ன தெரியுமா? இனிமேலும் கர்த்தர் உதவி செய்வார். நான் இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு கர்த்தர் தான் காரணம், நான் நல்லா ஊழியம் செய்யறதுக்கு கர்த்தர் தான் காரணம், நான் நல்லா பிரசங்கம் பண்றதுக்கு கர்த்தர் தான் காரணம், நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன்னா கர்த்தர் தான் காரணம், இப்படினே நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கு லொக்குன்னு இருமுனாலும் யார் தான் காரணம்னு நீங்களே சொல்வீங்க. அதுக்கு கர்த்தர் நிச்சய மாட்டாரு, விட மாட்டார். எத்தனை பேர் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்தோத்திரம். ஆமா, இப்படியே நீங்க சொன்னீங்கன்னா கேட்கிற ஒரு மனுஷனுக்கே நம்மளை பத்தி இவ்வளவு சொல்லியிருக்காரியா, அந்த மனுஷன் நினைச்சிடக்கூடாது,
கெட்டு போயிடக்கூடாது, அவருக்கு குறைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருமே. ஸ்தோத்திரம். அதுபோல இம்மட்டும் நாங்கள் வந்ததுக்கு கர்த்தர் தான் காரணம்னு சொல்லி சாமுவேல் சொல்ல சொல்ல கர்த்தருக்கே ஒரு பொறுப்பு வருகிறது. இஸ்ரவேலுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லி அவர் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு அவரே இறங்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் எபனேசராய் இந்த வருஷம் உங்களுக்கு வெளிப்படும் போது என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு 5 ஆசீர்வாதம். அந்த 5 ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு 5 காரியம். அப்புறம் ஸ்தோத்திரம், இந்த சம்பவங்கள் எல்லாம் எந்த காலகட்டத்தில் நடந்தது, இப்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையில நடக்க இருக்கிறது என்று சொல்லி ஒரு 11 பாயிண்ட். எப்படி? ஸ்தோத்திரம். மொத்தம் எத்தனை? 5 + 5 + 11 மொத்தம் எத்தனை? 2021 21 பாயிண்ட் பிரசங்கம். எஸ், ஸ்தோத்திரம். நான் இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் ஊழியம் செய்கிற இடத்தில், என்னிடத்தில் ஊழியம் கொள்ளுகிற எல்லாருக்குள்ளும் உம்முடைய வார்த்தை, உம்முடைய வாக்குத்தத்தம் பலிக்கட்டும் ஆண்டவரே, பலன் செய்யட்டும் ஆண்டவரே என்று ஜெபித்து வந்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இது என்னமோ எனக்கோ ஸ்தோத்திரம் என் சபைக்கோ அல்ல, நான் ஊழியம் செய்கிற எவ்விடங்களிலும் என்னிடத்தில் ஊழியம் கொள்ளுகிறவர்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை பலன் செய்து நிறைவேறுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து நட்டி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். எபனேசர் என்றால் கர்த்தர் உதவி செய்கிறார், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அர்த்தம். நம்ம தைரியமா சொல்ல முடியும். இந்த 2020 நடந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் உதவி செய்த ஒரே காரணத்தினால தான் நீங்கள்லாம் என்ன பண்ணிருக்கீங்க, இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. தெரியுமா உங்களுக்கு? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தபடினால நாங்க கொரோனாவை ஜெயித்து இன்னைக்கு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு பெரிய பிரச்சனை பெலிஸ்தரின் மூலமா இஸ்ரவேலுக்கு வந்தது. அந்த கடுமையான பிரச்சனை மத்தியில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட போய் நிக்காங்க. அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு கல்லை நாட்டி இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர், இனி இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எபனேசராக இருப்பார் என்று சொல்லி எபனேசருடைய நாமத்தினால் உண்டாகிற நன்மையை இஸ்ரவேலுக்குள்ளே கட்டவிழ்த்த உடனே 5 ஆசீர்வாதங்கள் இஸ்ரவேலின் மேலே இறங்கி வருகிறது. முதல் ஆசீர்வாதம், எதிரிகள் தாழ்த்தப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் அதே 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த பிரகாரமாக பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, என்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எபனேசரா மாறாரோ அந்த உடனே உங்களுடைய சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போகும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி தருவார். எத்தனை பேருக்கு கர்த்தர் எபனேசரா இருக்கணும்? ஸ்தோத்திரம். அப்படின்னா இவ்வளவு சத்துருக்கள் உங்களுக்கு இருக்காங்களா? நான் சொல்ல, உங்கள் சத்துருக்கள் எவ்வளவு பேர் கொடியவனா இருந்தா சரிதான். ஸ்தோத்திரம். அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு போகும்படி கர்த்தர் செய்வார். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பெலிஸ்தர் நெருக்கினார்களாம். ஸ்தோத்திரம், ஒடுக்கினார்களாம். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலரால பெலிஸ்தரை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல. ஸ்தோத்திரம். பெலிஸ்தரோட சண்டையிட்டு பெலிஸ்தரை ஜெயிக்கும்படியான சூழ்நிலை இல்ல. ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. ஊழியக்காரர் எபனேசர் என்று சொன்னார். இன்னைக்கு நானும் கர்த்தருடைய ஊழியக்காரனா வந்து உங்களுக்கு எபனேசர் ஆண்டாக இருப்பதாக என்று சொல்லுகிறேன். தேவ உதவியின் ஆண்டாக இருப்பதாக என்று சொல்லுகிறேன். அப்படி சொல்லும்போது ஆமேன் சொல்லுவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எபனேசராக இருப்பார். அப்படி இருக்கும்போது உங்க சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக என்ன செய்வார்களாம்? தாழ்த்தப்பட்டு போவார்களாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு பெலிஸ்தர் சத்துருக்களா இருந்தார்கள். வேத வசனத்தின்படி பெலிஸ்தர் தாழ்த்தப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போகும்படி நீர் எனக்கு எபனேசராக இருப்பீராக என்கிற ஜெபம் மேலோங்கும் போது கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக தாழ்த்தி போடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, அடுத்தது ஒரு காரியம் நடக்குது பாருங்க. கர்த்தர் அவர்களுக்கு எபனேசரா இருக்கும்போது இரண்டாவது ஒரு காரியம் நடக்கு பாருங்க. 14ஆம் வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எந்த வருஷம் தெரியுமா? நீங்க இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப பெறுகிற ஆண்டு. ஆமேன் சொல்றவங்களுக்கு மட்டும் திரும்ப கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்க ஆரோக்கியத்தை இழந்திருப்பீங்கன்னா அதை திரும்ப பெறுகிற ஆண்டு.
உங்கள் பணத்தை இழந்திருப்பீங்கன்னா அதை திரும்ப பெறுகிற ஆண்டு. ஸ்தோத்திரம். உங்கள் நல்ல பெயரை இழந்திருப்பீங்கன்னா அதை திரும்ப பெறுகிற ஒரு ஆண்டு. அதை திரும்ப பெறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியல, கொரோனாவில் நிறைய பேர் வேலை இழந்து, பதவி உயர்வை இழந்து, மாதாந்திர சம்பளத்தை இழந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நம்புவீர்களானால், ஏற்றுக்கொள்வீர்களானால், அவர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் எபனேசராக இருந்து நீங்க இழந்ததை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்படியே கண்ணை மூடுங்க பாப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் நான் எதை எழந்திருக்கேன்ப்பா. ஸ்தோத்திரம். பொருளாதார ஆசீர்வாதத்தை மாத்திர சின்ன சின்ன ஜெபம், 21 பாயிண்ட்டுக்கும் 21 ஜெபம் பண்ணி நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ள போறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, என் பரிசுத்தத்தை இழந்திருக்கிறேன், என் ஜெப வாழ்க்கையை இழந்திருக்கிறேன், என் விசுவாசத்தை இழந்திருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அன்பை இழந்திருக்கிறேன். நீங்க எதை ஆவிக்குரிய பிரகாரமாக எதை இழந்தாலும், சரீர பிரகாரமாக எதை இழந்தாலும், பொருளாதார ரீதியாக எதை இழந்திருந்தாலும், ஆண்டவரே நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்க. அன்றைக்கு நீங்க எபனேசராக இஸ்ரவேலுக்கு வெளிப்பட்ட உடனே அவர்கள் ஸ்தோத்திரம் எக்ரோன் துவங்கி காத் வரைக்கும் உள்ள பட்டணங்களை திரும்ப கிடைக்க பெற்றார்கள் என்ற வார்த்தையின்படி, ஆண்டவரே நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன், நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். யோவேல் 2:25 சொல்லுகிறது, ஓ பச்சை புழுக்களும் வெட்டு கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் 2020 அதுக்கு முந்தின வருஷங்களிலே இழந்த எல்லா நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப பெறுகிறோம். நல்ல உறவுகளை திரும்ப பெறுகிறோம், இழந்த பிள்ளைகளை திரும்ப பெறுகிறோம், இழந்த ஊழியத்தை திரும்ப பெறுகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மூன்றாவதாக அவர் நமக்கு எபனேசராக இருக்கும்போது ஸ்தோத்திரம் ஒரு பெரிதான நன்மை கிடைக்கிறது. அந்த நன்மை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் சமாதானமா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய அருமையான நண்பர் கார்த்திக் அம்மாளியில் இருக்கார். ஒரு முறை அவர்கிட்ட நான் ஸ்தோத்திரம் இவ்வளோலாம் நம்மலாம் அடிச்சு பிறந்து ஊழியம் செய்கிறோம், அந்த உலகத்தில் எதை நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், சமாதானம் தான் ஐயா. எவ்வளோ பணம் இருந்தாலும் சமாதானம் இல்லாட்டா கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்போ தெரியுமா அந்த சமாதானம் வரும்? அவர் உங்களுக்கு எபனேசராக வெளிப்படும் போது, தேவன் எனக்கு உதவி செய்ய இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை தெளிவு உங்கள் இருதயத்தில் வந்தால் ஒழிய ஸ்தோத்திரம் உங்களால் அந்த சமாதானத்தை நிச்சய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஸ்தோத்திரம். எங்கள் கலை சபை ஊழியர் ஒருத்தர் கிராமத்தில் இருக்கிறாரு, ஒத்தைக்கு ஒரு பையன். ஸ்தோத்திரம். அந்த பையனை நான் தான் ஞானசானம் கொடுத்தேன். வளர்ந்தான், படித்தான், ஒரு பேங்க்கில் வேலை கிடச்சிது, இன்றைக்கி கோயம்புத்தூரில் வேலை செய்கிறான். அந்த பையனுக்கு பொண்ணெல்லாம் பார்த்தோம், தூத்துக்குடி தான் பொண்ணு. இங்கே தான் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்க வந்தேன். நல்ல அந்த பையனுக்கு ஒரு ஆசை, ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வச்சு என் கல்யாணம் நடக்கணும் பாஸ்டர். பரவாயில்லையப்பா, கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் அதிகமான ஆசை தான் கிராமத்தில் உள்ள பாஸ்டர். ஆனாலும் பையன் ஆசைப்படுறான், சரி செய்வோன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் பெரிய ஹோட்டலுங்க ஆப்பிள் ட்ரீன்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலில் போய் எல்லாம் கேட்டோம். அவன் அநியாயம் ஒரு சாப்பாடு 750, 750 ஒரு சாப்பாடு. ஆமாம், சாப்பாட்டுக்கே பல லட்சம். அப்புறம் துணிமணி, போக்குவரத்து, போக வராதுன்னு ஸ்தோத்திரம் ஒரு 10 லட்ச ரூபா கணக்கு போட்டு எழுதிக்கிட்டு இருந்தோம். ஆப்பிள் ட்ரீ ஹோட்டலில் உட்காந்து அப்படியே எழுதிட்டு இருக்கும்போது என் சிந்தனை அப்படியே ஓடுது. ஆம்பளை பையன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா. நான் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன், இப்போ செகண்ட் இயர் படிக்கா, இன்னும் ஒரு வருஷம் கழித்து நானும் கல்யாணம் முடிக்கணும். 10 லட்சமா எவ்வளவு இருக்கு அப்படின்னு தேடி பார்த்த பாருங்க. ஒரு நிமிஷம் கப்பு 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 கப்புன்னு பிபி ஏறி வேற என்னெல்லாமோ ஏறி அப்படியே ஒரு மாதிரி அந்த சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டேன். ஆமாம், நம்ம ஒரு கேல்குலேஷனை போட்டுக்கிட்டு இருந்தால் பிசாசு நமக்கு இன்னொரு கேல்குலேஷன் செஞ்சுட்டு இருக்கான், போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு அப்படியே நான் ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி ஆகிறத பார்த்து அந்த ஹோட்டலில் உள்ள ஒரு சிஸ்டர் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுக்காங்க. என்னத்தெல்லாமோ குடிச்சு பார்க்க, ஆனாலும் வேர்வை நிற்க மாட்டேங்குது, ஒரு மாதிரியாவே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஆமாம், ஆம்பளை பையனை கரையேற்றதுக்கு இத்தனை லட்சம்னா பொம்பளை பிள்ளையை கரையேற்றதுக்கு எத்தனை லட்சமோ, நான் எங்கே போகட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே. ஆமாம், ஸ்தோத்திரம். ஏன் பரிதாப நிலைமையை கர்த்தர் பார்த்தாரு. ஸ்தோத்திரம். அப்படி மெல்லமாக வந்து கேட்டார், நீ திருநெல்வேலி வரும்போது எந்த வண்டியில் வந்தப்பா? நான் பஸ்ஸில் தான் வந்தேன், 10 ரூபா 50 பைசா டிக்கெட்டு. ஆமாம், சரி பஸ்ஸில் வந்தேன். இப்போ இதில் போகிறேன், இப்போ காரில் தான் போய்கிட்டு இருக்கேன். முன்னேற்றம் தான்.
எத்தனை சட்டை கொண்டு வந்தப்பா? ஒரு 4 சட்டை 2 பேண்ட்டு. இப்போ எவ்வளோ வச்சுருக்கேன்? இப்போ நிறைய இருக்குது, அதை நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. சரி, ஓகே. அப்போ எவ்வளோப்பா சொத்து சுகம்லாம் இருந்தது? அப்போ ஒரு பிளாட்டுக்கு கூட வழி இல்லை. இப்போ எவ்வளோப்பா? இப்போ ஏக்கர் கணக்கில் இருக்குது. தோத்திரம் ஆண்டவரே, வெளியே சொல்ல வேண்டாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த 20 வருஷம் நீ இங்கே வந்து ஊழியம் செஞ்சதில் நான் உனக்கு என்னப்பா குறை வச்சேன்? உங்களை குறை சொல்ல முடியாது ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு குறையும் வைக்கல. அப்புறம் இப்போ ஏன்ப்பா இப்படி குழம்புற, உனக்கு குறை வைப்பேன்னு சொல்லி இப்போ ஏன்ப்பா இப்படி நினைக்கிற அப்படின்னு என் காதில் மெல்ல சொன்னார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு புதிய தெம்பே, ஒரு தைரியமே வந்தது. ஹல்லேலூயா! இம்மட்டும் கர்த்தர் நம்மளை எப்படி நடத்தி வந்திருக்காரு. கொஞ்சம் கூட கூறு இல்லாம, அவர் மேல நம்பிக்கை இல்லாம, பொம்பளை பிள்ளை எப்படி கரையாத்தன்னு ஒரு நிமிஷம் நம்ம பக்குன்னு அவிசுவாசமா யோசிட்டமேன்னு சொல்லி என்னைய நானே நொந்து கொண்டேன். வெளியே யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க, பிரவீன் பாஸ்டர் இவ்வளோ அவிசுவாசமான ஆளுன்னு சொல்லி தோத்துறோம். ஆமாம், சில நேரங்களில் என்னதான் அடிச்சு பிறண்டு ஊழியம் செஞ்சாலும் சில சூழ்நிலைகள் நம்மளை என்ன ஆக்கிடுது, அப்படியே சோர்வுக்குள்ளாக்கி நம்ம சமாதானத்தை அப்படியே என்ன பண்ணிடுது, அப்படியே உறிஞ்சு கொண்டு போயிருது. ஆனால் அந்த நேரங்களிலெல்லாம் எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் பெயர் எபனேசர். இம்மட்டும் எனக்கு உதவி செய்தவர் அவர்தான், இனிமேலும் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்ல சொல்ல ஸ்தோத்திரம், அங்க ஒரு சமாதானம் வரும் பாருங்க. அந்த சமாதானம் நமக்கு மாத்திரமல்ல, அதை சொல்லும் போது மற்றவர்களுக்கும் சமாதானத்தை கொண்டு வருவதற்கான வழிவாசலை அது திறக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்சம் 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பாருங்க, நம்ம வீடு எப்படி இருந்தது, நம்ம ஆள் எப்படி இருந்தோம், நம்ம செலவுக்கு எப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்தோத்திரம். நம்ம என்ன வாகனம் வைத்திருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அவரை நம்பி வந்ததுனால குறைவா வச்சிருக்காரா, உயர்த்தி வச்சிருக்காரா? ஆமா, ஸ்தோத்திரம். அப்படியே உண்மையா 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்களேன். ஸ்தோத்திரம். அப்பதை விட இப்போ நல்லா வச்சிருக்காரு ஆண்டவர். நான் சொல்றேன், அடுத்த 20 வருஷத்துல இதை விட பல மடங்கு நல்லா வைப்பதற்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு, நாம் விசுவாசிக்கிற இயேசு போதுமானவராக இருக்கிறார். சூழ்நிலை எப்படி வேணாலும் போகட்டுங்க, கர்த்தர் மாற மாட்டார். சூழ்நிலை மாறும், வருஷங்கள் மாறும், வயது ஏறும், ஆனா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் குறை வைக்க மாட்டார். அவர் சொல்ல, இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாம், மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது. அந்த மொழிபெயர்ப்பு இவனமாய் சொல்லுகிறது, இம்மட்டும் என்ற வார்த்தையை நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ அது வரைக்கும் அவர் நடத்துவாராம். ஸ்தோத்திரம். அப்படின்னா நான் நாளைக்கு இப்போ எனக்கு பயங்கரமான பிரச்சனை, அந்த பிரச்சனையில் போன நிமிஷம் வரைக்கும் இம்மட்டும் என்ன நடத்துனது கர்த்தர் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நடத்துவார். அந்த பிரச்சனையில் 1 மணி நேரம் தாண்டி இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் அப்படி சொன்னா அடுத்த 1 மணி நேரம் நடத்துவார். அப்புறமும் இந்த பிரச்சனையை தாண்டி வந்து ஒரு நாள் கழிச்சு இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் தம் கட்டி சொன்னோம்னா அடுத்த நாளும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா! ஆம், இந்த வருஷம் அடிக்கடி நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இம்மட்டும். நான் இந்த உபவாச நாட்கள் ஒரு பாட்டு கொடுத்தாரு, என்னை நன்றாக நடத்தினீரே, என்னில் நன்மை ஒன்றும் இல்லாத போது, என்னை உயர்வாக பேசினீரே, நான் உடைந்து கிடந்த போது, என்னை நன்றாக நடத்தினீரே, என்னில் நன்மை ஒன்றும் இல்லாத போது, என்னை உயர்வாக பேசினீரே, நான் உடைந்து கிடந்த போது, எபனேசரே என் நேசரே, இம்மட்டும் எனக்கு உதவி செய்தி. எபனேசரே எபனேசரே, இனிமேலும் எனக்கு உதவி செய்வீர், என்னை நன்றாக நடத்தினீரே, என்னில் நன்மை ஒன்றும் இல்லாத போது, என்னை உயர்வாக பேசினீரே, நான் உடைந்து கிடந்த. ஸ்தோத்திரம். எதிரிகளை தாழ்த்தி போடுகிறார், இழந்ததை திரும்ப தருகிறார்,
ஸ்தோத்திரம், சமாதானத்தை அவர் தருகிறார். நாலாவதாக ஸ்தோத்திரம், அவர் நியாயம் செய்கிறாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில இந்த 2020 வரைக்கும் ஏதாவது ஒரு சில காரியங்களில் நியாயமில்லாமல் நீங்கள் காயப்பட்டு நிற்பீர்களானால், நியாயமே இல்லை பாஸ்டர், என்னை இப்படி பண்றாங்க, அநியாயமா என்ன பேசுறாங்க, அநியாயமா என்ன நடத்துறாங்க, குடும்பத்திற்குள்ள இருந்தாலும் சரி, கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ஸ்தோத்திரம், நான் சொல்றேன், இந்த 2021 கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஏனென்றால் அவர் எபனேசர். ஸ்தோத்திரம். நீங்க 16ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயம் விசாரித்தது போல கர்த்தர் உங்களுக்காக நியாய விசாரணை செய்வார். ஸ்தோத்திரம். உங்க எதிரிக்கு வக்கீல் ரொம்ப பலமான ஆளா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கர்த்தர் பலமான நியாயாதிபதியாக இருப்பார். அவன் எவ்வளவு பெரிய வக்கீல வேணா அவன் கூட்டு வரட்டும், எப்ப ஜட்ஜி ஏன் ஆளுப்பா, தீர்ப்பு எப்படி இருக்கும்? எதிரிக்கு வக்கீல் சப்போர்ட்டு, எனக்கு ஜட்ஜி சப்போர்ட்டு. லேட்டாக தான் டியூப்லைட் எரியுது. தோத்திரம். ஐயா, நம்ம எதிரி எவ்வளவு பெரிய வக்கீல வேணா, ராம்ஜெத் மெலானியை கூட நினைச்சிட்டோமே, கூட்டிட்டு வரட்டும், தீர்ப்பு சொல்ற ஜட்ஜி எங்காலியா. அல்லேலூயா. கர்த்தர் நியாயம் செய்கிற ஆண்டு, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்து உங்களுக்கு நியாயம் செய்கிற ஆண்டு. அவர் வழக்காடுகிற ஆண்டு இல்ல. இந்த வருஷம் அவர் உங்களுக்கு வழக்கறிஞர் இல்ல, அவர் உங்களுக்கு நியாயாதிபதி, உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஜட்ஜி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா ஆமா, ஜட்ஜி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காருங்கிறதுக்காக எல்லா அட்டுழியும் நினைச்சக்கூடாது, பண்ணக்கூடாது. ஆமா, ஸ்தோத்திரம். நியாயம், நீதி, தர்மத்தை காக்கிறவர்களாக இருப்போம். அவர் நமக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக ஒரு ஆசீர்வாதம், அது எனக்குரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான், அவனுடைய வீடு அங்கே இருந்தது, அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. வீடும் பலிபீடமும் கட்டுகிற ஆண்டு. ஆமா, ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில இது நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா எடுத்தாலும் சரி, லிட்டரலா எடுத்தாலும் சரி, ஸ்தோத்திரம், அவர் உங்களுக்கு வீட்டை கட்டுகிற ஆண்டு, அந்த வீட்டோட சேர்ந்து ஒரு பலிபீடத்தையும் உண்டாக்குகிற ஒரு ஆண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாஸ்டர், எனக்கு சொந்த வீடு இல்லை பாஸ்டர், அவங்க மட்டும் கை தூங்க பார்ப்போம். எனக்கு சொந்த வீடு இல்லை பாஸ்டர். ஸ்தோத்திரம். பாஸ்டர், சொந்த வீடு இல்லை பாஸ்டர், நான் வாடகை வீட்டில் தான் பாஸ்டர். நல்ல கையை தூக்குங்க, நல்ல கை தூக்குங்க. உங்க கையை கர்த்தர் பார்க்கணும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இவ்வளவு பேருக்கு சொந்த வீடு இல்லை. ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஸ்தோத்திரம். கையை அப்படி தூக்கியே வச்சிருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க மனசுல ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே, எனக்கு சொந்த வீடு கொடுத்தீங்கன்னா ஒரு ரூமை நான் ஜெபத்துக்காக ஒதுக்குவேன். ஆண்டவரே, உமக்கு பலி செலுத்துகிற இடத்தை நான் ஒதுக்கி அங்கே நான் உடைய சமூகத்திலே வந்து உடைய முகத்தை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம். இந்த வருஷம் வீடும் பலிபீடமும் கட்டுகிற ஆண்டே, நீங்க உடைய பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டை கட்டி கொடுப்பீராக, அங்கே பலி செலுத்தும்படியான அறைகளை உண்டாக்கி தருவீராக, இயேசுவின் நாமத்தினாலே. சொந்த வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசலை இந்த வருஷத்துல ஏற்படுத்தி கொடுப்பீராக. சூழ்நிலை எங்க பொருளாதாரம்லாம் அதற்கு சாதகம் இல்லாமல் இருக்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஓ, எங்கள் தேவன் எங்களுக்காக வீடு கட்டி கொடுக்கிறவர், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற கர்த்தர். உம்முடைய பிள்ளைகள் இந்த வருஷம் நினைந்தருள்வீராக. இந்த ஜெபம் அநேக சாட்சிகளை இந்த வருஷத்தின் கடைசியில எழுப்புவதாக. Lord, I pray and I bless my people in Jesus name. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க பொருத்தனையோடு இருங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வருஷம் நீங்க வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா AFF சர்ச்சுக்கு, ஸ்தோத்திரம், நான் இன்னது செய்வேன், கர்த்தருக்கு நான் இன்னது செய்வேன் என்று பொருத்தனையோடு நீங்கள் நின்று பாருங்கள். கர்த்தர் இந்த வருஷத்துல, ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்த வார்த்தைன்னா அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எஸ், வீட்டையும் பலிபீடத்தையும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்து அங்கே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 21.5 பாயிண்ட் தான் பேருக்குது. இந்த 5 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம என்ன செய்யணுமா? அதே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல இன்னும் சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. 3ஆம் வசனத்துக்கு வாங்க. முழு இருதயத்தோட கர்த்தரை தேடணுமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோட கர்த்தரை தேடணுமா? 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால். நல்ல கவனிங்க, போதும், நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுவதற்கும் முழு இருதயத்தோட கர்த்தரை தேடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எது தெரியுமா வேணுமா?
முழு இருதயத்தோட என்னை தேடுகிறவர்கள் எனக்கு வேணும். ஸ்தோத்திரம். எவர்கள் தெரியுமா அவரை கண்டடைவார்களாம்? முழு இருதயத்தோடு அவரை தேடும்போது அவர்களை கண்டடைவார்களாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், நிறைய பேர் நிறைய காரணங்களுக்காக தேவனை தேடி வர்றாங்க. பல காரணங்களுக்காக கர்த்தரை தேடலாம். ஆனால் கர்த்தர் நீ சொல்கிறாரு, முழு இருதயத்தோடு அவரை தேடுனா, எப்போ நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை வித்தியாசமாக இருக்கும், அதை நீ உன் வாழ்க்கையில் பார்க்க வேண்டுமானால் ஒன்ஸ் ட்ரை, முழு இருதயத்தோட கர்த்தரை தேடி பாரு. ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் அந்த முழு இருதயத்தின் உச்சத்தை தொட்டது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்ன வேணாலும் போடியா, கர்த்தர் போதும் அப்படின்னு அப்படி நின்ன, அது எல்லா நேரத்தையும் கிடைக்காது, அந்த வாய்ப்பு கிடைக்காது. சில நேரங்களில் கர்த்தருக்காக முழு இருதயத்தோடு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அதை சரியாய் பயன்படுத்தி கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் முக்கியமான ஒரு கல்யாணம். ஸ்தோத்திரம். மச்சான், மாமன், மைனி, சம்மந்திக்கும் மைனியாவது சம்மந்தி, ஏசு தான் எனக்கு முக்கியம். கல்யாண பத்திரிக்கை கிழிச்சு போட்டு கர்த்தரை தேடி போ சர்ச்சுக்கு அப்படின்னு போகும்போது எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், கூட வர்ற மனைவியோ கணவனோ மூஞ்சி முறை யார் வீட்டு ஆட்களோ அவங்க முறையை தூக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வீட்டு ஆட்கள், இவங்க வீட்டு ஆட்கள், எவன் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் தான் முக்கியம் அப்படின்னு தூக்கி போட்டு ஸ்தோத்திரம் கர்த்தரை வந்து தேடிட்டு அன்னைக்கு பார்த்து பிரசங்கியார் 11 வரைக்கும் இழுத்துக்கிட்டே போனாலும் அல்லேலூயான்னு உட்காந்து பிரசங்கத்தை கேட்டு, அதுக்கப்புறம் உப்பு கல்யாண மண்டபத்தில் போய் சாப்பிட போனா கர்த்தர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? இதுதான் கர்த்தருக்கு முழு இருதயத்தோட கொடுப்பது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிலர் இருக்காங்க வந்துருவாங்க, இங்கே உட்காந்து உப்பு மண்டபத்தில் பிரியாணி போட்டாங்களா என்னமோ தெரியலையே, கடைசி பந்திக்கு போனால் என்ன கிடைக்குமோ தெரியலையே, இந்த பிரசங்க வேறு இன்னைக்கு பார்த்து 12 மணிங்காரு 12ங்கிறாரு. ஆண்ட, அது முழு இருதயம் கிடையாது. ஸ்தோத்திரம். என்ன வேணாலும் நடக்கட்டும், எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கா, நான் அவரை தேடுவேன். முதலாவது தேவனை தேடுவேன். ஸ்தோத்திரம். எவ்வளோ இடி இடிக்கட்டும், எவ்வளோ மழை வரட்டும், எவ்வளோ வெள்ளம் வரட்டும், சர்ச்சு பூரா தண்ணி இருந்தாலும் நான் உள்ளே போய் நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்திரம். அடுத்தது ஸ்தோத்திரம். அதே 3ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி அடுத்த வாசிக்கிற பாருங்க. முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால், அடுத்தது ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி. உங்கள் நடுவில் இருந்து என்ன செய்யணுமா? ஆமா, ஸ்தோத்திரம். 2வது ஒரு வார்த்தை சொல்லியிருக்குது, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்களை விட்டு என்ன செய்யணுமா? விளக்கணுமா? நல்ல கவனிங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க யாரும் திரும்ப விக்கிர கோயிலுக்கு போய் சாமி கும்பிட மாட்டீங்க. ஆனாலும் தேவனுக்கு சமமான சில விஷயம் உங்க வாழ்க்கையில இடம் பிடிச்சிருக்குமானால் நான் சொல்றேன், அதுதான் அந்நிய தேவன், அதுதான் உங்க வாழ்க்கையின் அஸ்தரோத்து. ஸ்தோத்திரம். ஆமா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வாழ்க்கையில தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நிறைய நேரங்களில் பல விஷயங்களை வைத்ததுனால வேண்டாத உறவுகள், பணம், காசு, சொத்து, சுகம், ஸ்தோத்திரம், பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து போன்றவற்றையெல்லாம் தேவனுக்கு சமமான இடத்துல வைத்த காரணத்தினால அங்கேதானே அவர்கள் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. அதனால தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க உங்களுக்கு முன்பாக இருக்கிற அஸ்தரோத்துகளையும் அந்நிய தேவர்களையும் உங்களை விட்டு உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவார். நல்ல கவனிங்க. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை தான் தேடுறோம், ஆனால் விக்கிரக ஆராதனை நம்மையும் அறியாமல் சில விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தலை தூக்கி விடுது. விக்கிரகம்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். விக்கிரக ஆராதனையினுடைய சாயல் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள தலை தூக்குது. இது அடுத்த ஒரு காரியம். விக்கிரக ஆராதனை இல்லை, அதான் அதை சார்ந்தவைகள். இன்னைக்கு எவ்வளோ கிறிஸ்தவங்க சப்பரம் தூக்குறாங்க தெரியுமா? இன்னைக்கு எவ்வளோ கிறிஸ்தவங்க நடக்கிறாங்க, தங்கள் பாவத்தை தொலைப்பதற்காக நடக்கிறாங்க. வேதம் பாவத்தை தொலைப்பதற்கு நடக்க சொல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கும் சொல்லுது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய வீட்டில் இயேசுநாதருடைய ஃபோட்டோ இருக்குது. ஸ்தோத்திரம். அது ஃபோட்டோ சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டை விட்டு வெளியே போகும்போது வரும்போது அப்படி போடுறாங்க. ஸ்தோத்திரம். ஆமாம். ஆனால் அவங்க பைபிள் தூக்குறதுக்கு கிறிஸ்தவங்க தான். ஆனால் இயேசு எங்கே தான் இருக்காருன்னு விசுவாசிக்கிறாங்க. இவங்க வீட்டில் வச்சுருக்க அந்த தாடிக்காரர் ஃபோட்டோவில் தான் இருக்காருன்னு நினைக்காங்க. ஸ்தோத்திரம். யாருடைய வீட்டிலலாம் இயேசுநாதர் ஃபோட்டோ இருக்குது, கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். வெரி குட். கழட்டிருங்க. வேண்டாம். நமக்கு இயேசுநாதர் ஃபோட்டோ வேண்டாம். ஸ்தோத்திரம். இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க அப்பா ஃபோட்டோ, அம்மா ஃபோட்டோ,
அவங்க இறந்த அன்னைக்கு நினச்சி ஒரு மாலை போடுறது, அப்புறம் டெய்லி எரியிற மாதிரி பல்பு பளிச்சு 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 எரிஞ்சிட்டே இருக்குது. ஆமாம், அப்பா அம்மாவை ஞாபகமாக வச்சுக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஸ்தோத்திரம். அப்பா அம்மாவை மறக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அதுக்காக அப்பா அம்மாவுக்கு மாலை போடுறது, பல்பு போடுறது, லைட்டு போடுறது, அவங்க இறந்த அன்னைக்கு ஸ்தோத்திரம் சாமி கும்பிடுறது, அது அது விக்கிரக ஆராதனையினுடைய சாயல், நிழல். ஸ்தோத்திரம். ஆமாம், இப்படிப்பட்டவைகளின் நிழல் கூட கத்தட்ட வந்தது கிடையாது. ஸ்தோத்திரம். பாவத்தினுடைய நிழல் கூட கத்தட்டவர் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பாவம் பக்கத்தில் வருது, அதனுடைய நிழல் முன்னாடி விழுது. அந்த மாதிரி கூட தேவ பிரசன்னத்தில் பாவம் இல்லை, பாவத்தினுடைய நிழல் கூட தேவ பிரசன்னத்தில் இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் முழு இருதயத்தோட தேடுவதும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அஸ்தரோத்துகளையும் அந்நிய தேவர்களையும் தங்களை விட்டு விலக்குகிற காரியம் என்றால் அந்த அந்த பாவத்தினுடைய சாரம் முதற்கொண்டு நம்மிடத்துல காணப்படாதபடிக்கு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது, பார்த்து பார்த்து வாழ்வது. ஸ்தோத்திரம். பார்த்து பார்த்து வாழ்வது. இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இது 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 அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறவங்க செய்யற வழிபாட்டு முறையா? ஸ்தோத்திரம். அவர்களுடைய பழக்க வழக்கமா? ஸ்தோத்திரம். இதை கர்த்தர் பாப்பாருங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்தை கர்த்தர் பாப்பாரு. ஸ்தோத்திரம். உங்க இருதயத்துல கர்த்தருக்காக எப்படியெல்லாம் வைராக்கியத்தை வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கர்த்தருக்காக உங்கள் வைராக்கியத்தை வெளிப்படுத்தும் போது பரலோகம் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்புறம் நீங்க அப்படியே நீங்க வாசித்து வந்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அடுத்தது ஒரு காரியம் இருக்குது. 9ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலை குடிச்சது. நான் சொல்ல திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். என்ன ஒரு வார்த்தை! ஸ்தோத்திரம். ஆமாம், நான் எப்போ போய் முழங்கால் போட்டாலும் கர்த்தர் பிரவீன்குமாருக்கு மறுமொழி அருளி செய்தார் அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் எப்போ போய் ஒரு தேவை, ஒரு காரியம், ஒரு பிரச்சனை சொல்லி ஆண்டவரே அப்பான்னு முழங்கால் போட்ட உடனே கர்த்தர் அவளுக்கு மறுமொழி அருளி செய்தார். கட கட கடன்னு அங்கிருந்து கர்த்தருடைய சத்தம் வருது, கர்த்தருடைய வெளிப்பாடு வருது, கர்த்தருடைய வார்த்தை வருது, கர்த்தருடைய கைடன்ஸ் வந்தா அது எத்தனை பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை! அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சத்தத்திற்கு திரும்புவது, முழு இருதயத்தோட திரும்புவது, விக்கிரங்களுக்கு விலகுவது, விலகி முகத்தை திருப்புவது. மூன்றாவது, ஸ்தோத்திரம், தேவனுடைய சத்தத்திற்கு திரும்புவது. எப்ப போய் தேவ சமூகத்துக்கு போனாலும் அங்கே தேவ சத்தம் உங்களுக்கு காணப்பட வேண்டும். தேவ சத்தத்திற்கு உங்கள் செவிகள் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இந்த கிருபை ஸ்தோத்திரம் நீங்க தான் சம்பாதித்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் ஆண்டவர் ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் நான் வருத்தப்பட்டிருக்கேன். அப்படியே ஜெபி ஜெபி ஜெபின்னு ஒரு ஏவுதல் இருக்கும். அந்த வேலை இந்த வேலைன்னு ஓடுவோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காருவோம். அப்படியே கர்த்தர் கட 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 கடன் பேசுவார். அப்படியே வெக்கப்பட்டு நிற்பேன். ஆண்டவரே, என்கிட்ட பேசுறதுக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் காத்திருந்தீங்களா? அவர் ஜெபிக்க வான்னு கூப்பிட்டு நான் வராமல் இந்த வேலையை முடிச்சிடுவோம், அந்த வேலையை முடிச்சிடுவோம், அந்த வேலையை எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் போய் முழங்கால் போட்டால் அவர் பேசுகிற ஸ்பீடே பயங்கரமாக இருக்கும். ஒரு நாள்லாம் காலைல 6:15 ஸ்தோத்திரம். முந்தின நாள் ஒரு ப்ரோக்ராம் போட்டு எல்லாம் ஆட்கள் வந்து ரெடியாகி கிளம்பி போனோம். 6 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்துட்டு எழும்பி ரொம்பலாம் கிளம்பலை, அப்படியே எழும்பி அப்படியே படுக்கையில் அப்படி உட்காந்து இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு அவ்வளோதான். அப்படியே ஆண்டவர் வந்து பேசுகிறார் பாருங்க. கட 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 கடன்னு பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தா என்னமோ எப்போ இவன் தூங்கி முழிப்பான், நான் அவன்கிட்ட போய் நினைச்சினோம். ஸ்தோத்திரம். நான் சொல்ல, தேவ சத்தத்திற்கு திரும்புகிறவர்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் திரும்ப வேண்டும். ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்கும் காதுகளை உடையவனாக இருந்தான். நான் சொல்லுவேன், ஆபிரகாமுடைய காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தது. ஆனபடினாலே தேவனுடைய சத்தம் ஆபிரகாமுக்கு தெளிவாய் தொனித்தது. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை டிசர்ன் பண்ணி புரிந்து கொள்ளும்படியான காதுகள் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஏனென்றால் அந்த நாட்களில் ஸ்தோத்திரம் புறஜாதி ஜனங்களும் தங்கள் மூத்த பிள்ளைய தங்கள் தேவர்களுக்கு பலி கொடுக்கிற ஒரு வழக்கம் இருக்கும்போது கர்த்தரும் உன் பிள்ளைய பலி கொடுன்னு சொன்ன உடனே இது கர்த்தருடைய வார்த்தையா பிசாசனுடைய சத்தமா என்று வகை அறிந்து கொள்ளும் அளவுக்கு ஆபிரகாம் தெளிவுள்ளவனாய் இருந்ததற்கு காரணம் ஆபிரகாமுடைய காதுகள் தேவ சத்தத்திற்கு திருப்பப்பட்ட காதுகளாக இருந்தது. அடிக்கடி தேவ சத்தம் கேட்டு பழகின காதுகள். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் கர்த்தர் பேசினாரா பிசாசு பேசினாரான்னு குழப்பம் வருது. பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா அந்த குழப்பம் வருது? எப்பாவது ஒரு நேரம் தேவ சத்தம் கேட்பதுனால தான். நீங்கள் அடிக்கடி தேவ சத்தத்தை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்பீங்கன்னா
ஸ்தோத்திரம். அவர் மெல்லாம விஸ்பர் பண்ணா கூட உங்களுக்கு அந்த காதுல தெளிவா அந்த காது சத்தம் என்ன செய்யும்? கேட்கும். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், தேவ சத்தம் கேட்கும் காதுகள் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும், பெரிய உயர்வை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமா, அதுல இன்னொரு வசனம் உண்டு. ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோமே என்று சொன்னார்களாம். உபவாசம் பண்ணி. அப்போ தேவன் உங்களுக்காக எபனேசராக இருப்பதற்கு இந்த 2021 எதுவும் அவசியமா இருக்கிறது? உபவாசம், முழு இருதயத்தோடு திரும்புவது. சொல்லுங்க. 2வது, அந்நிய தேவர்களை நம்மளை விட்டு விலக்குவது, அந்நிய தேவர்களுடைய கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்களை நம்மளை விட்டு விலக்குவது. 3வது. 4வது, தேவ சத்தம் கேட்டு பழகுவது. ஸ்தோத்திரம். 5வது, உபவாசிப்பது. நான் சொல்றேன், இந்த 2021 கூடிய காலம் நீங்க உபவாசிக்கவே வேண்டான்னு நிறைய பேர் யூடியூப்ல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஸ்தோத்திரம், நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்களுக்கு சொல்றேன், உபவாசம் போட்டு ஜெபிக்கிறது நல்லது. சபையில உபவாச நாட்களை அறிவிக்கும் போது நீங்கள் அதெல்லாம் ஒதுக்கி விட்டு தேவ சமூகத்தில் வந்து உபவாசத்தோடு காணப்படுவது உங்களுக்கு நல்லது. ஸ்தோத்திரம். நான் என் சபையில சொன்னேன், ஒழுங்கா உபவாசம் போட்டு ஜெபம் பண்றவங்க இந்த வருஷம் ஆஸ்பத்திரியை மிதிக்க மாட்டாங்க. ஆமா, ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், உங்க சபைக்கு சொல்றேன், சபையில் உபவாச ஜெபம் அறிவிக்கும் போதெல்லாம் எவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் இந்த 2021 ஃபுல்லா ஆஸ்பத்திரியை மிதிக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கும் மிதிக்க மாட்டீங்க, உங்க பிள்ளைகளுக்காகவும் நீங்க ஆஸ்பத்திரி வாசலை மிதிக்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆஸ்பத்திரி வாசலை மிதிக்க ஆசைப்படுறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கவனமா இருக்கணும், நான் மாத்தி மாத்தி கேட்பேன். ஆஸ்பத்திரி வாசலை மிதிக்க ஆசைப்படக்கூடாதுப்பா. ஸ்தோத்திரம். ஆமா, உபவாசத்தோட சர்ச்சு வாசலை மிதிச்சு பழகிறவங்க ஆஸ்பத்திரி வாசலை நிச்சய மாட்டாங்க. சில நீங்கள் டாக்டராக இருந்தீங்கன்னா வேறு வழியில் உங்கள் தலையெழுத்து, அதை நான் சொல்லலை. ஸ்தோத்திரம். ஆனால் மற்ற விசுவாசிகள், டாக்டர் அல்லாத நர்ஸ் அல்லாத விசுவாசிகள் எங்கே மிதிக்க வேண்டாம்? ஆஸ்பத்திரி வாசல் மிதிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். இது நானா சொல்கிற உபதேசம். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கனப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். சர்ச்சில் உபவாசம் வைக்கும்போது இதே கூட்டம் உபவாசத்தோட வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்கன்னா இந்த சபையில ஒருத்தரும் வியாதின்னு சொல்லி ஆஸ்பத்திரி வாசலை மிதிக்க மாட்டார்கள். ஆமென். எஸ். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், உபவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது உங்க சரீரத்தை ஒடுக்கி ஆவியில உங்களை கர்த்தரோட இணைய செய்யும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பாயிண்ட் முடிஞ்சிருக்கு? 10 பாயிண்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ கர்த்தர் கொடுக்குற 5 ஆசீர்வாதம், அதுக்கு நாம செய்ய வேண்டிய 5 காரியம். ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோட திரும்புவது, விக்கிரகங்களை அந்நிய தேவனை விட்டு விலகுவது, 3வது அந்நிய தேவனுடைய பழக்க வழக்கங்களை கூட நம்மளை விட்டு விலக்குவது, 4வது தேவ சத்தம் கேட்பது, உபவாசிப்பது. ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் அவர் எபனேசராகவே மாறிவிடுவதற்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காரணமாக இருந்தது. இந்த 5 இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு செஞ்சாங்க. ஸ்தோத்திரம். இந்த 5 செஞ்சாங்க. கர்த்தர் அவர்களுக்கு எபனேசராக வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, எபனேசராக வெளிப்படும் போது 5 ஆசீர்வாதம் கிடைக்கும். அதையும் சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு டைம் இல்லை, நான் முடிச்சிடறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். நான் ஒரு வெளிப்பாடு சொல்லிட்டு முடிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் சுத்தமான வருகிற நாட்களில் நம்முடைய ஊழியர்கள், ஸ்தோத்திரம், நல்ல அருமையான பிரசங்கிமார் உங்களுக்கு இருக்கிறாங்க. என்னை விட நல்லா பிரசங்கம் பண்ணுற ஆட்கள், அவங்க உங்களுக்கு அதை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரிதான்? நான் சிம்பிளாக ஒரு விதையை மட்டும் போட்டு விட்டுருந்தேன், அது உங்களுக்கு முளைக்கும். ஒரு கம்பேரிட்டிவ். இப்போ ஒரு வசனம் வாசிப்போமா? ஸ்தோத்திரம். பிரசங்கியின் புஸ்தகம். இது இந்த பிரசங்கத்தை அப்படியே அடுத்த பிரசங்கம் நினச்சிக்கோங்களேன். ஸ்தோத்திரம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு சொல்லி முடிச்சிடுறேன். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்ததையோ தேவன் விசாரி. இப்ப நடந்ததையோ தேவன் விசாரிக்கிறதை எடுத்துருங்க, அது பக்கம் இருக்கட்டும். முன்னாடி உள்ள சொல்றேன், முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் ஏற்கனவே நினைஞ்சிருக்கு, முன்னாடி நடந்துட்டு. ஸ்தோத்திரம். இப்போ இதை நான் எப்படி தெரியுமா உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நடந்தது ஆதியாகமம் 31 ஏற்கனவே நடந்துச்சு. ஏற்கனவே நடந்தது 2021 உங்க சபையில் நடக்க போகிறது. எஸ். முன் நடந்ததே இப்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்படி சொல்லலாம். ஆதியாகமம் 31 நடந்தது தான் 1 சாமுவேல் 7 நடந்தது. 1 சாமுவேல் 7 நடந்தது தான் 2021 ஏஎஃப்எஃப் சபையில் என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறது. அப்புறம் ஆதியாகமம் 31 என்ன நடந்தது என்ன? சரியா? அங்கே ஒரு கதை இருக்குது. ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய கதை.
நான் மடன்னு ஒரு 11 பாயிண்ட் சொல்லுவேன், நீங்கள் வேகமாக குறிச்சிக்கோங்க. நான் அதை விலைக்கெல்லாம் சொல்ல முடியாது, வசனம்லாம் சொல்ல மாட்டேன். அங்கே மூணு காரியத்தை கம்பேர் பண்ணுவோம். ஒன்று ஆதியாகமம் 31, ரெண்டாவது 1 சாமுவேல் 7, மூணாவது 2021 ஏஎஃப்எஃப் சர்ச். மூணையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி 10 நிமிஷம் விதைய போடுவேன். நீங்கள் வீட்டில் போய் தொடர்ந்து படித்து தண்ணி ஊற்றி ஸ்தோத்திரம், அதில் வளர்ந்து வர்ற பலன் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சரிதானா? ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 31 என்ன நடக்குது? ஒரு கடினமான 20 ஆண்டுகளை யாக்கோபு தாண்டி வருகிறார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி ஒரு 20 வருஷம் யாராலையும் கண்டுகொள்ளப்படாமல் இருக்குது, எல்லா ஜனங்களும் புலம்பிக் கொண்டிருக்காங்க. நீங்கள் 1 சாமுவேல் 7:2 அங்கேயும் ஒரு 20 வருஷத்தை தாண்டி வர்றோம். ஏஎஃப்எஃப் சர்ச்சுக்கு வந்தா அதுவும் 2020 வரைக்கும் ஒரு 20 வருஷத்தை என்ன பண்ணுது? தாண்டி வந்திருக்குது. சரியா? ஸ்தோத்திரம். அப்போ ஆதியாகமம் 31 யாக்கோபு ஒரு 20 வருஷத்தை தாண்டாரு. 1 சாமுவேல் 7 உடன்படிக்கை பெட்டி ஒரு 20 வருஷத்தை தாண்டுது. இங்கேயும் 2020, அதுலேயும் இந்த 2020 இருக்கு பாருங்க, மகா பயங்கரமான கண்டம். அதையும் நம்ம ஏஎஃப்எஃப் என்ன பண்ணி வந்திருக்குது? தாண்டி வந்திருக்குது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இந்த 3:20 தாண்டி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அந்த 20 வருஷம் முடிஞ்ச உடனே யாக்கோபுக்கு ஒரு விடுதலை உண்டானது. ஸ்தோத்திரம். இங்கேயும் உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு 20 வருஷம் முடிஞ்ச உடனே அங்கேயும் ஒரு சமாதானம் உண்டானது. நீங்க ஸ்தோத்திரம், நீங்க வாசிக்கணும்னு சொன்னா குறிச்சுக்கோங்க. ஆதியாகமம் 31:41, 1 சாமுவேல் 7:2, அப்புறம் இங்க நீங்க தான் அதுக்கு ரெஃபரன்ஸ். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஒரு 20 ஆண்டுகள் முடியும் போது 21ஆவது ஆண்டிலே கர்த்தர் தம்முடைய கரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒன்றுக்கு சொல்றேன், யாக்கோபும் தன் வாழ்க்கையில் இழந்தது எல்லாவற்றையும் அந்த 20 வருஷம் முடிஞ்சவன பெற்றுக்கொண்டான். இழந்ததை பெற்றுக்கொண்டான். அவன் மாமா எல்லாத்தையும் ஏமாத்தினாலும் அந்த 20 ஆண்டு முடிஞ்சவன எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். நீங்க இங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 7 இவர்கள் ஸ்தோத்திரம் 14ஆம் வசனம் 7:14 காத் வரைக்கும் உள்ள பட்டணங்கள் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டார்களாம். ஸ்தோத்திரம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. அன்னைக்கு யாக்கோபும் இழந்த திரும்ப பெற்றுக்கொண்டாரு. இங்கே ஏஎஃப்எஃப் சபையும் ஒருவேளை இந்த 2020 வரைக்கும் நீங்கள் நியாயமாக எதெல்லாம் இழந்திருந்தீங்களோ அதெல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். நீ விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் அப்படியே செய்வாருங்க. ஸ்தோத்திரம். மூன்றாவது, யாக்கோபும் தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறார். சாமுவேலும் இஸ்ரவேல் எல்லாரையும் என்ன பண்றாரு? கூட்டி சேர்க்கிறாரு. சபையும் இந்த வருஷத்துல மறுபடியும் எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒரு எழுப்புதலுக்கு ஆயத்தமாக போகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு கூட்டி சேர்த்தல் வரும்போது அங்கே நீங்கள் ஓடி வந்து விட வேண்டும். ஒரு முழுகிற ஜெபம் என்று கூட்டி சேர்க்கும்போது, ஒரு உபவாச ஜெபம் என்று கூட்டி சேர்க்கும்போது, ஒரு விசேஷித்த கூட்டம் சொன்னாங்கல்ல, அந்த கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணாங்களே, ஒரு கூட்டம், ஒரு விசேஷித்த கூட்டம் என்று சொல்லும்போது அங்கே ஓடி வந்து விட வேண்டும். ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாலாவது, யாக்கோபும் ஜெபிக்கிறார், சாமுவேலும் ஜெபிக்கிறார், ஏஎஃப்எஃப் சபையும் இந்த வருஷம் என்ன செய்ய போகிறது? ஜெபிக்க போகிறது. ஜெபத்தில் ஒரு பெரிய எல்லையை தொடணும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் நம்ம 12 மணி நேரம் போட்டு பயங்கரமாக ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துக்கு நீங்கள் என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ நாங்கள் பேசலை. ஆனால் ஜெபம் உங்கள் திட்டங்களுக்கு மூலாதானமாய் மாறிவிட வேண்டும். நம்முடைய எல்லா ஊழிய காரியங்களுக்கு ஜெபம் அஸ்திவாரமாய் மாறிவிட வேண்டும். யாக்கோபு கடுமையாக ஜெபிச்சு ஜெயம் எடுக்கிறார். சாமுவேலும் ஜெபம் பண்றதுல அதுல 2-3 இடத்துல சாமுவேல் ஜெபித்தது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், ஏஎஃப்எஃப் சபையை குறித்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா, எப்பா அவங்க பயங்கரமா ஜெபிக்கிற சபப்பா அப்படின்னு தூத்துக்குடிக்கல பேர் வாங்குற அளவுக்கு நீங்கள் ஜெபத்தில் முண்டிக்கொண்டு எழும்ப வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு விதைக்குள் இருந்து வெளியே வருகிற ஒரு முளை போல. ஸ்தோத்திரம். அதுக்கு மேல 1 டன் வெயிட்டை வச்சாலும் அந்த விதை எவ்வளவு பலவீனமானது, நசுக்குன்னு நசுங்கிரும். அந்த அத்தனை டன் வெயிட்டை அந்த விதை அப்படி தூக்கிக்கிட்டு நினைச்சுமா நீங்க விட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு வேப்ப மரம், ஒரு பனை மரத்தை அப்படி உள்ள போட்டு மேலே 1 டன் கல்லை வச்சா கூட அந்த கல்லை 1 இன்ச்சு 2 இன்ச்சு எரிஞ்சிருமா? அப்படியே காலப்போக்கில் அப்படியே சரிச்சு சாச்சி இது முளைச்சி வெளியே எரிஞ்சிருமா? ஆமாம், சாதாரண நசுக்குனா சாகிற விதை. ஆனால் அதற்குள்ளே ஜெபம் என்கிற பொட்டன்ஷியல் வெளியே வரும்போது ஜெபிக்க முதல்ல நடக்காது, முடியாது, கூடாது என்று 1 டன் வெயிட் இந்த விதையை மாத்திரம் அப்படிதான் சொல்லப்படும். ஆனால் இந்த விதையை நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜெபம் என்கிற அந்த விதை எழும்ப எத்தனை பலமுள்ள பாரத்தையும் தூக்கி தள்ளிவிட்டு முளை கிளம்பி வெளியே வந்து மரமாய் மாறி கனி கொடுக்கிறதாய் மாறிவிடும்.
ஸ்தோத்திரம். ஜெபம் உடனே பலன் தராவிட்டாலும் தொடர்ந்து ஜெபிக்கும் போது அது எத்தனை டன்னையும் தூக்கி அடித்துக் கொண்டு வெளியே வெளிப்படுகிறதா. யாக்கோபு ஜெபித்தார், சாமுவேல் ஜெபித்தார், சபையும் இந்த 21 என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், யாக்கோபு சார்ந்திருப்பது ஒரு குடும்பம், இஸ்ரவேலை சாமுவேலை சார்ந்திருந்தது ஒரு தேசம். ஆனால் ஏஎஃப்எஃப்ஐயோ தேசம் சார்ந்திருக்கிறது, தேசம் நம்பி இருக்கிறது, பட்டணங்களும் கிராமங்களும் மாவட்டங்களும் தாலுகாக்களும் நம்பி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேருக்கு இது புரியுது? ஸ்தோத்திரம். ஆமா, யாக்கோபு ஒரு குடும்பத்தை ரிவைவ் பண்ணி கொண்டு போனாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு தேசத்தை ரிவைவ் பண்ணிருக்கலாம். நான் சொல்றேன், நீங்கள் தேசங்களை எழுப்புதலுக்குள் கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஆவியை வைப்பாராக. ஸ்தோத்திரம். எழுப்புதல் தரிசனம் தூத்துக்குடியோட நின்றக்கூடாது, எழுப்புதல் தரிசனம் தமிழ்நாட்டோட நின்றக்கூடாது, எழுப்புதல் தரிசனம் இந்தியாவோட கூட நின்றக்கூடாது. அதையும் தாண்டி வெளியே புறப்பட்டு போகும் அளவுக்கு கர்த்தர் அந்த தரிசனத்தை பாரத்தை பெரிதுபடுத்துவாராக. ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க ஸ்தோத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா, யாக்கோபோடு தேவன் பேசி நடத்துவார். நீ உன் தகப்பன் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி தேவன் பேசி நடத்துவார். சாமுவேலை பார்த்தீங்கன்னா, சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டை பலி செலுத்தின உடனே தேவன் பேசி என்ன செய்வார்? சாமுவேலை நடத்துவார். ஏஎஃப்எஃப் சபையவும் இந்த வருஷம் தேவனே பேசி நடத்த வேண்டும். மாம்சத்தில் இங்கிருந்து ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசிகள் ஜெபம் பண்ணணும். எங்கள் சபைக்குள்ள தேவையில்லாமல் மாம்சத்தின் வார்த்தைகளை ஒருத்தரும் பேசாதபடிக்கு அவைகளை கட்டுகிறோம் ஆண்டவரே. வீண் பெருமை, ஸ்தோத்திரம், பிசாசுக்கு எடுத்தது, ஸ்தோத்திரம், சண்டைக்கு ஏதுவானது, பிரச்சனைக்கு ஏதுவானது பேசாதபடிக்கு அந்த நாவுகள் கட்டப்படுவதாக. கர்த்தரே எங்களை பேசி நடத்த வேண்டும். ஸ்தோத்திரம். பலிபீடத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். உங்க சபைக்கு தான் நிறைய ஊழியர்கள் வர்றாங்க. ஆண்டவரே, யார் வந்தாலும் நீங்க பேசணும் ஆண்டவரே. ஒருத்தருடைய மாம்சமும் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. கர்த்தரே எங்களோட பேச நாங்க விரும்புகிறோம். தேவனை அல்லாமல் வேற ஒரு சத்தம் எங்க சபையின் பலிபீடத்திலிருந்து தொனிக்க கூடாது ஆண்டவரே. இந்த ஜெபம் தேவன் பேசி நடத்துவதற்கு உதவியாய் காணப்படும். யாக்கோபோடு கர்த்தர் பேசினார், சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். நான் சொல்றது 2021 ஏஎஃப்எஃப் ஓடு கர்த்தரே பேசுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தேவன் பேசி நடத்துகிற சபை, தேவன் பேசி நடத்துகிற இஸ்ரவேல் ஜனங்கள், தேவன் பேசி நடத்துகிற யாக்கோபின் குடும்பம். ஸ்தோத்திரம். எத்தனை பாக்கியம் உள்ளது. ஸ்தோத்திரம். ஏழாவதாக, யாக்கோபுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், இஸ்ரவேலுக்காகவும் இடி மின்னல்களை அனுப்பி கர்த்தர் யுத்தம் பண்றாரு. ஏஎஃப்எஃப்காகவும் கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். நான் இந்த இடத்துல திரும்பியும் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். தேவன் நான் வழக்காடுவேன்னு சொல்லலை, தேவன் நான் யுத்தம் பண்ணுகிறேன்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க. வழக்காடுவது ஜனநாயகம். ஜனநாயகத்தில் வழக்காடுதல் இருக்கும், ராஜரீகத்தில் யுத்தம் தான் இருக்கும். புரியலையோ? இது ஜனநாயக நாடு, இங்கே வழக்காடுவோம். இதுக்கு முன்னாடி ராஜாக்கள் ஆண்டாங்க, அங்கே ஒன்லி கமாண்ட், இதை செய், இதை செய்யாத. ராஜரீகத்தில் ராஜா கிட்ட போய் யாரும் நினைச்ச முடியாது, ராஜா கிட்ட வழக்காடி ஜெயிக்க முடியுமா? ராஜா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. ஏங்க, கிறிஸ்தவம் ராஜரீகமா ஜனநாயகமா? ராஜரீகம். இயேசு கிறிஸ்து என்ன வேணாலும் சொல்லுவாரு. ஆமா, அவர் சொல்லிட்டாருன்னா ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு நியாயம் தர்மம்லாம் நினைச்ச கூடாது, கேட்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், கர்த்தருடைய சபை கர்த்தரால் ராஜரீகம் பண்ணப்படும் போது அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படி கீழ்ப்படிடுங்க. அது லாபம் நஷ்டம் வந்தது போ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மேலிடத்துல இருந்து ஒரு கட்டளை புறப்பட்டுதா, நாங்கள் அதை செய்கிறோம் ஐயா, எனக்கு லாப நஷ்டம் தெரியாதுயா. லாப நஷ்டம் வந்தால் அவங்க பொறுப்பு, அதை பற்றி நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திடீர்னு கர்த்தர் இப்படி சொல்லிவிடுவாரு, உன் பிள்ளைய கொண்டு போய் மோரியா மலையில பலி செலுத்து. இது கர்த்தர் பேசுகிற பேச்சா? இது கர்த்தர் பேசுகிற பேச்சா? இப்போ மோசே வேணா கேட்கலாம், இது ஆபிரகாம் கேட்கலாம், ஆண்டவரே இது நீர் தான் பேசுறீதா? யெகோவா தேவன் இப்படி மோசமானவரா? இவரையான இப்படி ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தேன், 100 வயசுல விசுவாசமாக இருந்து பிள்ளைய பெற்றா மோரியா மலையில கொண்டு கொல்லுங்கிறீர. நோ, ராஜரீகம் கட்டளை பிறந்து விட்டது. அதிகாலையில் எழும்பி பிள்ளையும் தூக்கிக்கிட்டு ஸ்தோத்திரம் மோரியா மலைக்கு நேராக வேலைக்காரங்களை கூட்டி கிளம்பியாச்சு. ஆனால் குத்த போகிற நேரத்தில் அவர் மாற்றி பேசுவார், அது வேற. பட் கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை பார்த்து கர்த்தர் ஆபிரகாமை விசுவாசத்திற்கு தகப்பனாய் மாற்றுவார். அங்கே வந்து கர்த்தரை யுத்தம் பண்றார். அங்கே கர்த்தர் வழக்காடுறது வேற, கர்த்தர் யுத்தம் பண்றது வேற. Whereas the Christianity based on kingdomship. In a kingdom there will be a king.
இஃப் தேர் இஸ் a king, nothing is more than him. அவனுக்கு மிஞ்சி, அந்த ராஜாவுக்கு மிஞ்சி வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒருத்தரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டால், மோடியை ஏற்றுக்கொண்டாச்சு, துட்டு செல்லாதுன்னா செல்லாதான். இல்ல எனக்கு மட்டும் செல்லுன்னு கையில வச்சிருந்தா நீ தேச துரோகி. ஏற்கனவே நம்மள அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க லாபமோ நஷ்டமோ ராஜா சொன்னா அங்க ஜனநாயகமே இல்ல சார். என் சபையில் நான் பாஸ்டர், நான் சொன்னா அவங்க என்ன பண்ணணும், செய்யணும். இல்லைங்க அது மாற்றி செஞ்சிடும், இதான் லாபம் இதான் நஷ்டம். நீ லாபம் நஷ்டம் பேசுறதுக்கு உன்னை வைக்கல, நான் சொல்றதை செய்வதற்கு கர்த்தர் உன்னை வச்சிருக்காரு. கர்த்தர் அப்படிதாங்க பேசுறாரு. அவர் மாற்றியும் பேசுவார், தலக்கு மாற்றியும் பேசுவார், முன்ன பேசுவார், பின்ன பேசுவார். அவரை போய் நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு நினைக்க கூடாது. ஹி இஸ் கிங். அங்க வந்து நம்ம எல்லாரும் ஒன்று, சபைக்குள்ள எல்லாரும் ஒன்று கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அங்கே புது விசுவாசி இருக்காங்க, விசுவாசிகள் இருக்காங்க, லீடர்ஸ் இருக்காங்க, சீஷர்கள் இருக்காங்க, ஊழியர்கள் இருக்காங்க, அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. சபையில் எல்லாரும் ஒன்றுங்கிற மாதிரி. பரலோகத்தில் எல்லாரும் ஒன்று கிடையாது தெரியுமா? அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவன் கிரியைக்கு அங்கே வேற வேற மாறுபடும். ரத்தத்தில் தங்கள் அங்கேயே தோய்த்தவர்கள் பலிபீட தண்டையில் போய் உட்கார்ந்துருப்பாங்க. பரலோகத்திலையும் எல்லாரும் சமம் கிடையாது, சபையிலையும் எல்லாரும் சமம் கிடையாது, கிறிஸ்தவத்திலையும் எல்லாரும் சமம். இன்னைக்கு நான் சொல்றேன், இது என்ன புதிய உபதேசம், இது பைபிள் உள்ளதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கோம்? ஆமா, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையிலே நாம தான் நட்சத்திரம். எல்லாருக்கும் ஒரே மகிமை கிடையாது சார். நீங்க செலுத்துகிற கிரயத்துக்கு தக்க பிரதிபலனை கொடுப்பதற்கு பரலோகம் ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். நாம இதுல எனக்கு இன்னும் வெளிப்பாடு வந்துகிட்டு இருக்குது. இங்க பாருங்க, பலவீனமானவங்களுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும். என்னைய மாதிரி செயல் வீரர்களுக்கெல்லாம் இது கஷ்டம். ஸ்தோத்திரம். என்னைய மாதிரி ஆள்லாம் ஏதாவது கீச்சு முடிச்சுனாங்கன்னா நானே யுத்தத்தில் இறங்கிடுவேன். நான் யுத்தத்தில் இறங்குறது என்ன ஆகுதுன்னா, கர்த்தரை யுத்தம் செய்யாமல் நெஞ்சிருது, நிப்பாட்டிடுது. இது எங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் தான். ஆனால் பலவீனமான ஒன்றுமே முடியாது. அப்படி சாவர தரவையில் இருக்கும்போது, நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன் மகனே அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நல்லபடியாக செய்யுங்கப்பா, என்னால் முடியாதுப்பான்னு சொல்லிடுவாங்க. ஈஸி அது. பட் எங்களை மாதிரி உள்ள செயல் வீரர்கள்ட்ட, எப்போ நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் சும்மா இருக்க முடியாது சார். எங்களால் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆனாலும் கையும் வாயும் பொத்திக்கிட்டு நாங்கள் எப்படி இருக்கோம்? கர்த்தாவே யுத்தம் பண்ணுங்கப்பா. நான் சொல்கிறேன், கர்த்தர் யுத்தம் பண்ணும்படிக்கு சில இடத்துல நம்ம எப்படி தான் இருக்க வேண்டியிருக்கு. மடங்க பேசுவாங்க, சும்மாவே இருக்க முடியாது. திரும்ப அவனுக்கு பேசுறதுக்கு 1000 பாயிண்ட் டக்கு 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 டக்குன்னு வரும். அவ்வளோ பாயிண்ட்டையும் அடக்கி நீங்களே யுத்தம் பண்ணுங்கப்பா அப்படி சொல்லி என்ன செய்யணும்? அப்படியே தான் இருக்கணும். தப்பு தப்பாக வேற பேசுவான். கர்த்தர் யுத்தம் பண்ணதுக்கு நீங்கள் விட்டு பாருங்களேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற இந்த வருஷத்தில் நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா நீங்கள் சும்மா இருங்க. நீங்கள் அதில் வசனம் இருக்குல்ல, 14 யாத்திராகமம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் நானும் கட்டையை எடுத்து கொடுப்பேன், நானும் கம்பி கழுக்க எடுத்து கொடுப்பேன், நீங்களும் ஒன்றும் எடுத்து கொடுக்க வேண்டாம். அவர் கிளீனாக யுத்தம் பண்ணி, ஸ்தோத்திரம். அதான் சொல்கிறேன், அவர் வழக்காடுவேன்னு சொல்லலை, அவர் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார். இட்ஸ் நாட் டெமோக்ரஸி, இட்ஸ் கிங்டம்ஷிப். அல்லேலூயா. கர்த்தத்தை வந்து ஒன்று சொன்னார்னா சொன்னதான். அதுக்கு மேலே வர்ற லாப நஷ்டத்துக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? கர்த்தரே பொறுப்பு. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். அதனால அடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். ஸ்தோத்திரம். 8வது, கல் நாட்டப்பட்டது. யாக்கோவும் ஒரு கல்லை நாட்டினார். ஸ்தோத்திரம். சாமுவேலும் ஒரு கல்லை நாட்டினார். ஸ்தோத்திரம். ஏஎஃப்எஃப்பும் ஒரு கல்லை நாட்ட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமாம். எப்போ இடத்த காலி பண்ணி கல்லை நாட்டுவீங்களோ தெரில. கல் நாட்டு விழாவுக்கு எப்போ கூப்பிடுவீங்களோ தெரில. அநேகமாக இந்த வருஷம் நீங்கள் கல் நாட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், சீக்கிரம் கல் நாட்டி. ஸ்தோத்திரம். ஆமாம், இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், இனிமேலும் கர்த்தர் உதவி செய்வார். என்னை நன்றாக நடத்தினீரே, என்னில் நன்மை ஒன்றும் இல்லாத போது என்னை உயர்வாக பேசினீரே, நான் உடைந்து கிடந்த போது. நீங்க உடைஞ்சாதான் அவர் உங்களை கட்ட முடியும். நீங்க எல்லாரையும் உடைச்சிக்கிட்டு தான் இருப்பேன்னா, உங்களை முதல்ல போட்டு உடைச்சாதான் உங்களை அவர் விருப்பப்படி என்ன செய்ய முடியும்?
ஸ்தோத்திரம் கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் ஒரு மிஸ்பா, யாக்கோபுக்கும் ஒரு மிஸ்பா வந்தது. நீங்க அப்புறம் ரெஃபரன்ஸ்லாம் நீங்க தான் வீட்டில் போய் எடுத்துக்கணும். சாமுவேலுக்கும் ஒரு மிஸ்பா தென்பட்டது. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஏஎஃப்எஃப்க்கும் ஒரு மிஸ்பா காத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். மிஸ்பா என்றால் என்ன? ஆதியாகமம் 31ஐயும் 1 சாமுவேல் 7ஐயும் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மிஸ்பா என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் 10ஆம் பாயிண்ட். ஸ்தோத்திரம், அவர் நியாயம் விசாரிப்பார். யாக்கோபுக்காக நியாயம் செய்தார், சாமுவேலை கொண்டு நியாயம் செய்தார். நான் சொல்றேன், ஏஎஃப்எஃப்லையும் நியாயம் செய்வாருங்க. நீங்க அநியாயமா பாதிக்கப்பட்டுட்டே இருக்குன்னு வருத்தப்பட வேண்டாம். அது கோர்ட் வழக்கா இருந்தாலும் சரி, குடும்ப வழக்கா இருந்தாலும் சரி, இது நியாயம் செய்கிற ஆண்டு. கர்த்தர் உங்களுக்கு நல்ல நியாயம் செய்வார். ஒரு நீதி நியாயம் இல்லையா? ஒரு தர்மம் இல்லையா? தர்மம், நீதி, நியாயம் எல்லாவற்றையும் நிலைநாட்டுவார். ஸ்தோத்திரம். கடைசியாக 21ஆவதாக ஸ்தோத்திரம், அங்கே புலம்பலை சமாதானமாய் மாற்றினார், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். யாக்கோபுக்கு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். 31:1, 31 கடைசி. ஃபர்ஸ்ட் வசனம் பார்த்தீங்கன்னா சாபம், 31:1. கடைசி 55ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம். சாபத்தில் ஆரம்பிச்சு யாக்கோபுடைய லைஃப் எப்படி முடியுது? ஆசீர்வாதத்தில் முடியுது. சரியா? அந்த 31ஆம் அதிகாரமே தான், வெளியே எங்கேயும் போக வேண்டாம். ஒன்னா பார்த்தீங்கன்னா மச்சாமார் பூரா சபிக்கான். கடைசி வசனம், மாமா ஏப்பா நீ நல்லா இருப்பா என்று ஆசீர்வதிக்கான். சாபத்தில் ஆரம்பிச்சு ஆசீர்வாதத்தில் முடியுது யாக்கோபுடைய கதை. இங்கே சாமுவேலை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 2ஆம் வசனம் 7:2 புலம்பல்ல ஆரம்பிச்சு 14 சமாதானத்தில் நிறைவடைகிறது. ஹல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாக மாத்துறாரு, புலம்பல ஆனந்தமாய் சமாதானமாய் மாற்றுகிறாரு. இப்போ ஏஎஃப்எஃப் என்ன கண்டிஷன் எனக்கு தெரியல. உள்கூத்து, வெளிக்கூத்து, ஸ்தோத்திரம், கட்சி, ஸ்தோத்திரம், லீடர், நான் பெரிய லீடர், சின்ன லீடர், ஆமாம், என்ன இருந்தாலும் ஸ்தோத்திரம், அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் இந்த வருஷத்தில் மாற்ற போகிறார். புலம்பலை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஸ்தோத்திரம். ஏங்க, ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டாருங்க. யாக்கோபு அப்படி விடலை, சாமுவேல் அப்படி விடலை, ஏஎஃப்எஃப்ஐயும் கர்த்தர் விட மாட்டார். நிறைய பேர் நிறைய திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த சபைக்கு விரோதமாக நிறைய பேர் நிறைய திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. மனுஷனையும் தாண்டி பிசாசுக்கு பெரிய திட்டம் இருக்குது. ஸ்தோத்திரம். பிள்ளைகளா, நான் தேவ சமூகத்திலேருந்து பைபிளை தொட்டு உண்மையை சொல்றது பொய்னா கர்த்தரை தண்டிப்பாராக. ஸ்தோத்திரம். நான் ஒரு நாள் உங்கள் சபைக்காக இந்த போன வாரத்தில் ஒரு நாள் ரொம்ப பாரப்பட்டேன். அது ஜெபம்ங்கிறத விட அப்படியே ஒரு வருத்தம் அப்படியே பொங்கி நிற்கிற நிலைமையில வருத்தப்பட்டேன். ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் கிரியை செய்கிறத உணர்ந்த மறுநாள் எனக்கு ஒரு இங்க பாதிப்பு என்னைய பாதிக்கிறத நான் நல்லா உணர்ந்தேன். அப்படி ஒரு பாதிப்பு வந்த உடனே, ஆண்டவரே இது ஏன் இப்படி வருதுன்னு பார்க்குறேன். உங்கள் சபைக்கு விரோதமாக போராடுற பிசாசு என்ன வந்து தாக்குச்சிங்க. நீங்கள் நம்பாட்ட போங்க. கர்த்தர் அதுக்கு சாட்சி. நான் இதை சொல்லணும்னு நினைக்கல, பட் சொல்கிறேன். இந்த பட்டணத்தில் இந்த சபை உருவாவதற்கு தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. எஸ், எத்தனையோ சபை இருக்குல்ல. நீங்கள் எதுக்கு புதுசாக சபை வரணும்? ஏன் தூத்துக்குடியில் இல்லாத ஆட்கள் நீங்கள் பெரிய ஆட்களாக உங்களை வச்சு சபை ஆரம்பிக்கிறதுக்கு? இவங்களாம் என்ன பெரிய ஆட்கள்னா இவங்களை வச்சு ஆண்டு சபை ஆரம்பிச்சிருக்காரு. அவ்வளோ பரிசுத்தவான்களையும் தாண்டி உங்கள்கிட்ட விசேஷமான ஒன்றை எதிர்பார்த்து உங்களை சபையா கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்காரு இந்த பட்டணத்தில். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு எந்த கிரயத்தையும் செலுத்துவதற்கு இந்த 2021 நீங்க ஆயத்தமா இருப்பீங்கன்னா ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மற்றபடி ஸ்தோத்திரம், உங்க சுய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக கர்த்தரை வருத்தப்படுத்திடாதீங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்குறேன். நாங்கள் ஊழியர்களா பாரப்படுறோம். ஸ்தோத்திரம். ஆமாம், யாக்கோபு, சாமுவேல், சபை தலைவர்கள், லீடர்ஸ், நீங்க ஜனங்களுக்காக உத்தரவாதம் பண்ணணும். அவன் குடும்பத்துக்காக உத்தரவாதம் பண்ணான் யாக்கோபு. சாமுவேல் தேசத்திற்காக உத்தரவாதம் பண்ணாரு. நான் சொல்ல, சபைக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதற்கான கிரயத்தை செலுத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்களானால், சின்ன விஷயங்க, நான் நிறைய உதாரணம் சொல்ல முடியும், நேரம் ஆயிட்டு. சின்ன விஷயம், அதை கிரயமாய் செலுத்துவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமையாய் தேசங்களுக்குள்ளே உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா?
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அவன் அழுதானா. ஸ்தோத்திரம். இழந்தது எல்லாத்தையும் இழந்துட்டான் ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கமேன்னு சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழுதிட பலன் இல்லையே, இருந்தும் அழிந்திட விடவில்லையே. அழுதிட பலன் இல்லையே, இருந்தும் அழிந்திட விடவில்லையே. இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை, இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை. நான் அனைத்தையும் திருப்பிட உதவி செய்தீர், நான் அனைத்தையும் திருப்பிட உதவி செய்தீர். எபனேசரே என் நேசரே, இம்மட்டும் எனக்கு உதவி செய்தீர். எபனேசரே என் நேசரே, இனிமேலும் எனக்கு உதவி செய்வீர். என்னை நன்றாக நடத்தினீரே, என்னில் நன்மை ஒன்றும் இல்லாத போது என்னை உயர்வாக பேசினீரே. நான் உடைந்து கிடந்த போது என்னை நன்றாக நடத்தினீரே, என்னில் நன்மை ஒன்றும் இல்லாத போது என்னை உயர்வாக பேசினீரே. நான் உடைந்து கிடந்த போது எபனேசரே எபனேசரே என் நேசரே, இம்மட்டும் எனக்கு உதவி செய்வீர். எபனேசரே என் நேசரே, இனிமேலும் எனக்கு உதவி செய்வீர். வசனங்கள் தந்தீரே, அதை நிறைவேற்றி மகிழ்ந்தீரே. பாடுவோமா? வசனங்கள் தந்தீரே, வாக்குத்தத்தங்களை தந்தார், அதை நிறைவேற்றி மகிழ்ந்தீரே. வானாந்தீரங்கள் என்னை அடைத்திட்டாலும், வானாந்தீரங்கள் என்னை அடைத்திட்டாலும், விசுவாசம் துவக்கி ஜெயிக்கச் செய்வீர். விசுவாசம் துவக்கி ஜெயிக்கச் செய்வீர்.